செழிப்பான ஒரு இடம் என்று சொல்கிறது. இந்த சாரோனின் ரோஜா அழகிலும் மற்ற ரோஜாக்களை விட கொஞ்சம் உயர்ந்ததுதான். என்று நம்முடைய தியானத்திற்கென்று அருள்நாதர் எனக்கு தந்த வசனம் உன்னத பாட்டு 2:1. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். நான் சாரோனின் ரோஜா. உன்னத பாட்டு 2:1 அப்படி சொல்கிறது. 1961 ஆண்டு சென்னை மாநகருக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்து J.F. ரோலன்ஸ் என்று ஒரு தேவனுடைய மனிதர் வந்தார். அவர் இதே வசனத்தை எடுத்து பேசினார். அவர் ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், இயேசு தம்மை பற்றி பேசிய பொழுதெல்லாம் ஆணித்தரமாக பேசினார். யோவான் 6:48 நானே ஜீவ அப்பம் என்றார். யோவான் 8:12-9 நானே உலகத்திற்கு ஒளி என்றார். யோவான் 10:9 நானே தெய்வம் இருக்கும் தலம் செல்லும் வாசல் என்றார். யோவான் 10:11-14 நானே நல்ல மேய்ப்பன் என்றார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என்றார். யோவான் 14:6 நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். அதே இயேசு இந்த இடத்தில் நானே சாரோனின் ரோஜா என்றார். ஐயோ, என் உள்ளம் பரவசம் அடைந்தது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு தம்மை பற்றி பேசும் பொழுது சொல்கிறார், நான் சாரோனின் ரோஜா. நான் சாரோனின் ரோஜா. வெறும் ரோஜா அல்ல, சாரோனின் ரோஜா. இந்த சாரோனின் ரோஜா என்ன விதத்தில் மற்ற ரோஜாக்களை விட சிறந்தது? சாரோன் என்றால் என்ன பொருள்? என் அன்புக்குரியவர்களே, சாரோன் என்பது பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஒரு இடம். ஆங்கிலத்தில் இதை ஷேரன் என்பார்கள். ஷேரன் என்றாலே என் உள்ளத்திற்கு ஒரு பரவசம். காரணம், என் அன்பு மகன் பாலுடைய மகளுடைய பெயர் ஷேரன். அவளை நினைக்கும் பொழுதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். 3.5 வயது அவளுக்கு. பாட்டி போல பேசுவாள். அவளே சொல்லிக்கொள்வாள், நான் ஒரு பாட்டியை மாதிரி தான் பேசுகிறேன் என்று. ஷேரன். இயேசு சொன்னார், நான் சாரோனின் ரோஜா. இந்த சாரோனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 33:9 வாசிக்கும் பொழுது அது செழிப்பான ஒரு இடம் என்று சொல்கிறது. ஏசாயா 35:2 சொல்கிறது அது அலங்காரமான ஒரு இடம் என்று, அழகுள்ள இடம். எனவே இந்த இடத்தில் முளைக்கும் இந்த சாரோனின் ரோஜா மற்ற ரோஜாக்களை விட செழுமையானதாய், கொழுமையானதாய், நன்றாக விரிந்ததாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அழகிலும் மற்ற ரோஜாக்களை விட கொஞ்சம் உயர்ந்தது தான். எனவே தான் இயேசு சொன்னார், நான் சாரோனின் ரோஜா. நான் சாரோனின் ரோஜா. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். ரோஜா என்றாலே நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு பரவசத்தை கொண்டு வருகிறது அல்லவா? ரோஜா புஷ்பத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைப்பது மறைந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தானே. ரோஜா என்றால் அவருக்கு அத்தனை இஷ்டம், பிரியம். அவர் உலகில் இருந்த நாட்களில் அவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெரிய ரோஜா தோட்டம் இருந்தது. ராம் என்று ஒரு வேலைக்காரன் அவருக்கு இருந்தார். காலையில் 5 மணிக்கெல்லாம் சிரசாசனம் போட்டு முடித்துவிட்டு அந்த ரோஜா தோட்டத்திற்குத்தான் அவர் செல்வார். அவரும் அந்த தோட்டக்காரமாக சேர்ந்து நடந்து போவார்கள். அந்த நாளைக்கென்று அவர் தெரிந்து கொள்ளும் ஒரு ரோஜா புஷ்பத்தை அந்த தோட்டக்காரன் பறிப்பான். அவருடைய ஷெர்வானி என்ற அந்த கோட்டில் சொருகுவான். அந்த பூ வாடி வதங்கி விழும் வரைக்கும் அவருடைய கோட்டிலேயே இருக்கும். அவர் மரணம் அடைந்த பொழுது அவருடைய உடலை கடைசி கனத்திற்காக
மரியாதைக்காக வைத்திருந்த பொழுது இந்த ராம் ஒரு ரோஜா புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். அவர் அருகே அதை கொண்டு வந்து வைத்து கதறி அழுதான். நேருஜி, உங்களுக்கு பிரியமான ரோஜா புஷ்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன், கண் விழித்து பாருங்கள் என்றான். கதறி அழுதான். அத்தனை பிரியம் அவருக்கு ரோஜா புஷ்பம் என்றார். எனவேதான் அவருடைய உடலை தகனமாக்கிய பிறகும் அந்த அஸ்தியை நல்லடக்கம் செய்திருக்கும் சாந்தி வனம் என்ற இடத்தில் அழகிய ஒரு ரோஜா தோட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். விதம் விதமான ரோஜா மலர்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, அருள்நாதர் இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய அழகை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ரோஜாவாகி இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர்.